ஹலோ ஹலோ சார் சொல்லுங்க. ஆ அது குறி சொல்கிறவங்கடாம்மா? யாருங்க? குறி சொல்கிற இடம் தானே? குறி சொல்ற இடமா? ஆமா. நீங்க எந்த ஊர்ல இருந்து? அது துபாயில் இருக்கோம். எங்கள் ஊர் வந்து புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கு. என்னங்க? நாங்கள் துபாயில் இருக்கோம். துபாயில். நீங்க துபாயில இருக்கிறீங்களா? இப்போ எங்க இருக்கிறீங்க? இப்போ அங்கதான் இருக்கிறீங்களா இல்ல இங்க புதுக்கோட்டையில இருக்கிறீங்களா? இங்கே துபாயில் தான் இருக்கோம். அதான் துபாயில. இதில் செல்லில் பார்த்தோம். செல்லில் பார்த்தோம். எதுல பாத்தீங்க? ஃபேஸ்புக்லயா யூடியூப்லயா? யூடியூப்ல. ம் அதான் சொன்னீங்க இப்போ வாக்கு இதெல்லாம் வந்து யூடியூப்ல சொன்னீங்க. அண்ணா இப்போ நீங்க எதுல பாத்தீங்க? யூடியூப்லயா ஃபேஸ்புக்லயான்னு கேக்குறேன். யூடியூப்ல. யூடியூப்ல. இப்போ நீங்க அங்க துபாயில தான் இருக்கிறீங்களா? ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அங்கதான் இருக்கு, துபாயில தான் இருக்கிறீங்க. துபாயில் தான் இருக்கோம். சரி, இப்போ யாருக்கு கேட்கணும்? இப்போ எனக்கு தான் கேட்கணும். வந்து மேல்கால்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. இது ஒன்றுது வீட்லேயும் வந்து காசி பிரச்சனை, கடன் பிரச்சனையா இருக்கு. வீட்டுல காட்டு பிரச்சனை? அது யார் வீட்டில் வந்து இப்போ லோன் எடுத்தது கடன் பிரச்சனையா இருக்கு. இங்கேயும் சம்பளம் கம்மியா இருக்கு. ம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்போ எனக்கு வந்து மேல்கால்லாம் வலிக்குது. எனக்கு 37 வயசு நடக்குது. என் பேர் வந்து குமரவேலு. சரி சரிங்க. இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிறீங்க. அதான் இங்கே துபாயில் வந்து இப்போ சீட்டு எழுதுறாங்க. இந்த நம்பர் போட்டு சீட்டு எழுதுறாங்க. அதான் உங்கள்கிட்ட என்ன வேறும்னு கேட்போம்ட்டு. எப்படி என்ன பண்ணணும்? என்ன விஷயமா கேக்குறீங்க? சீட்டு இந்த லாட்டரி நம்பர் இருக்கு பாருங்க. லாட்டரி. ஆமா, அதெல்லாம் கணக்கு சொல்ல முடியாது சார். அதெல்லாம் வந்து விதி. அதெல்லாம் கணக்கு சொல்ல அதான் அந்த முடியாது. அது எழுதுறா வைக்கிறா. இல்ல அதெல்லாம் தப்பா போயிருங்க. அதெல்லாம் தப்பா போச்சுன்னா தெய்வம் பொய்யா போயிடும். அப்படி எல்லாம் கேட்க கூடாது. சரியா? சரி சரி. அதுக்கு தான் கேட்டேன் நான். அதுக்காக கேட்டுற முடியாதுண்ணா. தப்புங்க. சரிங்களா? சரி சரி. வேற வேற சரி இதுக்கு சொல்லுங்க. வேற எதுவும் வீட்டில் செய்வேன கோளாறு இது இதெல்லாம் பார்க்கலாமா வைக்கலாமா? பார்க்கலாமே. சம்பந்தப்பட்டவங்க அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது இருக்கா இல்லையான்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க. உங்களுக்கு ஜஸ்ட் உடல் ரீதியா தாங்க பிரச்சனை. ஓகேவா? அது என்னன்னு கேட்டீங்கன்னா அசதி தான். எது நல்ல நேரம் நடக்குமா? ஒரு வழியை காட்டி விடுமா வைக்குமா? கேட்குறேன். இன்னும் 1.5 வருஷம். சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கு வைக்குது. இன்னும் 1.5 வருஷம் நீங்க அந்த இடத்த விட்டு நகர முடியாது. சரி. இனி 1.5 வருஷம் உங்களுக்கு விதி அங்கதான். சரி சாமி. 1.5 வருஷம் கழிச்சு நீங்க அங்க இல்ல 1.5 வருஷம் கழிச்சு நீங்க அங்க இருக்கணும்னு நினைச்சாலும் இருக்க முடியாது. சொந்த மண்ணுக்கு திரும்பிடுவீங்க. சரி சாமி. சரிங்களா? இப்போ எனக்கு இப்போ தீபாவளிக்கு லீவு வந்திருக்கு. 2 மாதத்துக்கு லீவு வந்திருக்கு. ஊருக்கு போகணும். எப்படிங்க? இதுக்கு 2 மாதம் கம்பெனி இப்போ லீவ் வந்திருக்கு. லீவ் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் அது டெம்பரரி தானங்க. மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிருவீங்க. சரி சரி சரி. சரி சாமி. கண்டிப்பா நீங்க வந்து ஒரு நல்ல நிம்மதியோட போகலாமா சாமி? தாராளமா போயிட்டு வரலாம். இல்லை சாமி. 1 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல நிம்மதியா எங்கள் அப்பா பேரை சொல்லணும். உங்க குலதெய்வம் பேர் என்ன? 4 பேர்.
குலதெய்வம் வந்து கூத்த பெருமாள். கூத்த பெருமாள். ம். பெருமாள் பெருமாள் தானா? ஆமாம் சார், சொல்லணும். பெருமாள் தானா? கூத்த பெருமாள். இல்லைங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? ஆ. இன்னும் 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு தொழில் அங்கதான். நீங்க அதை விட்டு நீங்க வரணும்னு நினைச்சாலும் வர முடியாது. ஆட்டோமேட்டிக்கா ரீப்ளேஸ் ஆயிருவீங்க. தன்னால மறுபடியும் அங்கேயே போயிருவீங்க. 1.5 வருஷம் கழிச்சு நீங்க தன்னால இங்க வந்துருவீங்க. இருக்க கூடாது உங்களை அங்க. சரியா? அது விதி. ஆ. அது விதி. ஆ. இப்போ நீங்க வந்து அந்த நாட்டுக்கு போனீங்க. ம். ஆமாம் சாமி. போறதுக்கு முன்னாடி 3 வாட்டி தடங்கள் உண்டா இல்லையா? ஆமாம் சாமி, 3 திருப்பு இப்போ ஊருக்கு போயிட்டு ரொம்ப தடங்களா வந்துக்கிட்டு போயிட்டு தான் சாமி இருக்கேன். ம். இது உண்மை ஆகும்போது நீங்க ரிட்டர்ன் வர்ற கெடுவும் உண்மை ஆகுமா ஆகாதா? ஆமாம். ஆ. போதுமா? ஆமாம். இது நான் ஆ. குரல் என்னதான் இருந்தாலும் ஆமாம் சாமி. ம். குரல் என்னதான் இருந்தாலும் சரி. ஒளி வந்து தெய்வத்தை தான். சரியா? சரி சாமி. அவங்களா பேசுனதுன்னு நீங்க இப்போ அரபு அதான் நாட்டுல 3 திருப்பம் போய் தான் இப்போ இன்னும் இருங்க. ஒரு ஜாம், ஒரு செட்டு ஜாம், ஒரு வாய்க்கு ஒரு ஜாம், ஒரு 200 வாங்கிட்டு போக முடியாம சும்மா ஒரு அர்ஜென்ட்டாக ஓடி போயிட்டு அர்ஜென்ட்டாக வந்துக்கிட்டு குடிச்சுமா இது பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கிராம் கூட எடுத்துட்டு போக முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இல்ல இல்ல அதெல்லாம் ஆசைப்படல சாமி. இல்ல நீங்க தங்கத்தை வந்து அங்கிருந்து நீங்க கொண்டுட்டு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சட்டப்படி என்ன கொண்டுட்டு வரணுமோ முடியுமோ அதை தான் நீங்க கொண்டுட்டு வரணுமே தவிர ம். அதுக்கு மேல ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு விமான நிலையத்துல ஸ்கேனர் இருக்கும். உள்ள எதுக்குள்ளார இருந்தாலும் உள்ள தூசி துரும்புல இருந்து எல்லாம் மொத்தம் பிரிச்சு காட்டிடும். அதை நான் சொல்லலை சாமி. நான் அப்படியெல்லாம் ஆசைப்படல சாமி. இல்ல நீங்க சொல்றேன், ஒரு இது உதாரணத்துக்கு சொல்றேன். 3 பேரும் போயிட்டு வந்திருக்கேன். ஒரு அதாவது கிராம் எடுத்துட்டு போகல. சரி, அதுக்கு காரணம் வந்துங்க, நீங்க ஏமாந்துட்டீங்க. ஆ. சரிங்களா? இங்கிருந்து போகும்போது உங்களுக்கு சொன்ன தொழில் வேற, இப்போ உங்களுக்கு கூப்பிட்ட தொழிலுக்கு வேற, இப்போ நீங்க அங்க உங்களுக்கு அங்க கொடுத்துருக்கிற தொழில் வேற. உண்டா இல்லையா? ஆமா சாமி. ம். அப்படிங்க. அதை தான் சொல்றேன். உங்களுக்கு இங்கிருந்து எல்லை கடந்து கூட்டிட்டு போகும்போது உங்களுக்கு சொன்ன இங்க வந்து சொன்ன தொழில் வேற. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தொழில் வேற. உண்டா இல்லையா? ஒன்றுதான் சாமி. சரிங்களா? சம்பளமும் கம்மி. வந்து இப்போ 6 வருஷம் ஆகும்போது இப்போ அதே சம்பளத்துல தான் அப்படியே ஓட்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இப்படி இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அங்க? கம்பி வேலை பார்க்குறேன் சாமி. கம்பி வேலை மாடியில். ஓஹோ, சென்ட்ரிங்க. எல்லாம் வந்து இப்போ போட்டி போறாம நடக்குது சாமி. ரொம்ப அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க உங்களுக்கு. போட்டி சொல்லுங்க. அதான் அந்த வழக்கமெல்லாம் கெட்ட வழக்கமெல்லாம் இல்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம பழப்பை பார்த்துட்டு டீ விட்டுட்டு டாமிச்சு அவர்கிட்ட பணம் வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டு தான் பழப்பை பார்த்துக்கேன். அதையும் வந்து திட்டி வைப்பா. எது ஒன்றும் ரொம்ப இருக்கிற ஆள் அதை பண்ணோம்ட்டான், இதை பண்ணோம்ட்டான், அதை செய்யறான், இதை பண்ணுறான், கறிக்கு போட்டு வாங்கல. அது உண்டா? அது நீங்க பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கணுங்க. அதுக்கு தெய்வம் பொறுப்பு இல்லைங்க. புரியுதா? நல்லது கெட்டது நீங்க அங்க ஒருத்தனும் நீங்க புரிஞ்சிட்டு நடந்துக்கோங்க. சரியா? நான் கிட்டே அந்த இதுவும் வச்சுக்கிறேன் சாமி. சண்டை போடுறது ரொம்ப போடுறது. சரி, ரைட். சரி, ஓகே. சரிங்க. வேற எதுவும் கேட்கறது இருந்தா உங்களுக்கு இது எனக்கு வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ். இப்போ நீங்க உங்களுக்கு அங்க நைட்டா பகலா? இப்போ வந்து பகல் சாமி. பகல் டைம் என்ன? அது 12:31 ஆச்சு மத்தியானம் சாப்பாட்டை.
இங்க மணி 2:20. ம் 1.5 மணி நேரம் அப்படி இருக்கு. இங்க வந்து மணி 2:20 ஆகுது இந்தியாவில். சரிங்களா? நான் இருக்கிறது ஈரோடுங்க. ஈரோடு பார்த்தேன். சரி, ரைட்டுங்க. வேற எதுவும் கேட்கணும் சொல்லுங்க. எங்க அப்பா அம்மா பேரை தான் நான் வந்து சொல்லணும். 4 பேர் சொல்ற அளவுக்கு ஒரு திறமையா வரணும்னு ஒரு எனக்கு அப்பையிலேருந்து ஒரு ஆசை. வருவாங்க. ஒன்று ஒன்றும் இல்லை. இதுவரை பட்ட நட்டம் வந்து இன்னையோட முடியுதுங்க. இதுவரை நீங்க பட்ட நட்டம் இன்னையோட முடியுது. இனி உங்க பணம் வீட்டுக்கு வந்துச்சுன்னா அது செலவு போக சேமிப்பாங்க. சரியா? நீங்க அங்கிருந்து பணத்தை யாருக்கு அனுப்புறீங்க? அம்மா அப்பாவுக்கா இல்லாட்டி வீட்டு அம்மாவுக்கா? யார் பேர்ல அனுப்பிவிட்டு இருக்கிறீங்க? வீட்டு அம்மாவுக்கு பேருக்கு தான் அனுப்புறோம். சரிங்களா? அந்த பணம் வந்து செலவு போக அந்த பணம் சேமிப்பு இனிமேல் நடக்கும். இதுவரை உங்களுக்கு உங்ககிட்ட கேட்கும் போதெல்லாம் செலவு காசு பத்தலன்னு கேட்டுட்டு தான் இருந்தாங்க. உண்டா இல்லையா? இனிமேல் பாருங்க. சரிங்களா? தன்னால பரவாயில்ல, நீ கொடுத்ததுல நான் இவ்வளவு செலவு போக இவ்வளவு மிச்சம் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை நீங்க கேட்பீங்க. சரியா? இதிலிருந்து நீங்க ரிட்டர்ன் வர்றக்குள்ளார நீங்க அனுப்பிவிட்ட பணம் இவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கிறேன்னு சொல்லி உங்க வீட்டம்மா வாய் திறந்து சொல்லுவாங்க. வீடு கட்டுறதுதான் சாமி லோன் எடுத்தேன். இப்போ லோனை தான் சாமி கட்டிக்கிட்டு இருக்கேன். மாதம் 5000. அதைதான் சொல்றேன். இது வரும் நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் இன்னையோட முடியுது. இனி பணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இனி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சேமிப்புக்கு நின்றும். சரியா? வச்சுட்டுங்களா? உங்க பேர் என்ன? ரொம்ப நன்றி. உங்க பேரு? குமாரவேலு சாமி. குமாரவேலு. இப்போ துபாயில எந்த ஊர்ல இருக்கிறீங்க? நான் அதுக்கு இருக்கிறது வந்து சோனாப்பூர்னு ஒரு ஏரியாவில் இருக்கும். சோனாப்பூர். துபாய் தானா? துபாய் சோனாப்பூர் ஏரியா. ஓகே. சரி, ரைட். சந்தோஷமா? சாமி ரொம்ப சந்தோஷம். போன் வச்சுட்டுங்களா?